அன்போ சொல்லு. எனக்கு இன்னைக்கு லோனுக்கு அப்ளை பண்ணுமாண்டா. ஸ்டேட்மெண்ட் எடுத்து கேட்டிருக்காங்க. ஆனா எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. நீ என்ன பண்றடா, பேங்க்குக்கு போய் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு. ஓகே ஓகே. A few moments later. என்னவென்று சொல்வதம்மா? ஏதோ முக்கியமான ஃபோன் வருது. யாரு? ஹலோ. ஸ்டேட்மெண்ட் எடுத்தியே இல்லையா? யோ எடுத்துறேன். மறக்காம நான் கண்டிப்பா எடுத்துறேன். நீ வரது கேட்கவே மாட்டியா? 12 seconds later. குளிச்சு பல வருஷமாச்சு. இன்னைக்காவது குளிக்கணும். என்னப்பா ஏதோ போன் ஏதோ வருது. ஹலோ. ஸ்டேட்மெண்ட் எடுத்தியே இல்லையாடா? நான் பாத்ரூம் போறேன். நான் கண்டிப்பா எடுத்து வச்சிரேன் இன்னைக்கு. போடா. A few moments later. சோப்பாடா. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு பேங்க்குக்கு போலாம். ஐயோ கொஞ்ச நேரம் தூங்க ஆசைப்பட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இப்ப ஸ்டேட்மெண்ட் எடுக்கலைன்னா வண்டியா திட்டுவானே, என்ன செய்யறது? காலையில இருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க, கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஹலோ சார். அந்த உடனே அனுப்பிச்சிடுறேன் சார். நீங்க நம்புறதுக்கு ஸ்டேட்மெண்ட் 24 மணி நேரத்துல வந்துடும். நானே அனுப்பிச்சுக்கிறேன். போடா. நீங்க ஐடிபிஐ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா? அப்ப ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு ஹாய்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உடனே உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணும்னு கேட்கும். அதுக்கு நீங்க வியூ சர்வீஸ்னு கிளிக் பண்ணுங்க. அந்த பேங்க்ல என்னென்ன சர்வீஸ் அவைலபிளா இருக்கோ அது உங்களுக்கு லிஸ்டா காட்டும். இப்போ எனக்கு மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு நான் அக்கௌண்ட் சர்வீஸ் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். அந்த அக்கௌண்ட் சர்வீஸை நான் கிளிக் பண்ண உடனே என்னென்ன சர்வீஸ் அவைலபிள் இருக்குன்னு லிஸ்ட் காட்டும். இப்போ நான் இமெயில் ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ண உடனே என்னோட பேங்கோட 1 வருஷம் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னோட ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்துடும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஐடிபிஐ பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டரா? கண்டிப்பா அவங்களுக்கு மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க.